தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி, நல்லாட்சிக்கு கொடுத்த வெற்றின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த சதவீதம், ஓட்டு சதவீதம்ன்றது 33லேருந்து 26க்கு குறைஞ்சிருக்கு. இது என்ன காரணம்? 33%லிருந்து 26% குறைந்திருக்குன்னா நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறு. அண்ணாமலையுடைய செயல்பாடு. விளம்பர பிரியன் அவர் மட்டும்தானா? விளம்பரம் தானே அரசியல் செய்ய முடியும். ஆமா, அதுல ஒன்றும் தவறு இல்லையே. மலர்களை காட்டி மரங்கள் விளம்பரம் செய்கின்றன, நட்சத்திரங்களை காட்டி வானம் விளம்பரம் செய்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் விளம்பரம் செய்வது அவசியம். ஆனால் அதுக்காகவே தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் செலவழிக்கிறவர் அண்ணாமலை. பாஜக மட்டும் 11% வாங்கியிருக்கு. இது ஒரு முன்னேற்றம் தானே அந்த கட்சிக்கு. தமிழகத்தில் கால் ஊன்றிட்டு தானே சொல்லணும். நம்ம கால் ஊன்றுவதற்கு முயற்சிக்கிறது, கால் ஊன்ற அனுமதிக்க மாட்டோம். இல்ல இப்ப கோயம்புத்தூர் அப்படி நடந்திருக்கா சொல்றாங்களே, அண்ணாமலையை வீழ்த்துவதற்காகவே திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி இருந்திருக்காங்க, அதனாலதான் ஓட்டுகள் அதிமுக இருந்து அங்க போயிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டு வருது. அது நல்லது தானே. அப்ப ஒரு கூட்டணி இருந்திருக்கு தானே, அவரை வீழ்த்துறது அப்படின்றது ஒரு கொள்கை. அவரை வீழ்த்துதுல பிஜேபி கட்சியே வீழ்த்தணும், வீழ்த்துகிற போர்ல நாங்க வெற்றி பெற்றோம். தமிழ் தேசியம் இங்க தமிழகத்துல வளருவதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ் புதல்வனா நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசணும் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் வேற என்ன சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு? சீமானுக்கு விவரம் இல்லை. விவரம் இல்லாதவர் 8% பெற்று அங்க அங்கீகாரம் 8% பெற்றவங்க ஒன்று அறிவாளின்னு ஆயிடுவானா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் களத்திலும் இலக்கிய களத்திலும் இயங்கக்கூடியவர், தமிழில் எழுதுவதிலும் பேசுவதிலும் இவருக்கு இணை எவர் அப்படின்ற கூற்றுக்கு இணையான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எடுத்திருக்கக்கூடிய 40க்கு 40 அப்படின்ற வெற்றி அவர்கள் இந்த நல்லாட்சிக்கான வெற்றியா, அல்லது ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்றத கூற்றுக்கு இணையாக இருக்கக்கூடிய வெற்றியா? அப்படி இல்லை, அது கொள்கைக்கு கிடைத்த வெற்றி. திமுகவின் கொள்கைக்கா? ஆமாம். ஏன்னா ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை எதிர்க்கிற துணிச்சலும் ஆண்மையும் உள்ள தலைவன் ஸ்டாலினுக்கு மக்கள் தந்த அங்கீகாரம். எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் மோடிக்கு எதிராக ஒன்றிணைய முடியாது என்ற அந்த நம்பிக்கையை தகர்த்து எல்லோரையும் ஒருங்கிணைத்த வரலாற்று அதிசயம் அண்ணன் ஸ்டாலின். ஆகவே பாசிசத்தினுடைய கோர பிடியில் சிக்கி பாழ்பட்டு கொண்டிருந்த இந்த நாட்டை அவர்களின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக முகம் தந்தவர் ஸ்டாலின், முகவரி தந்தவர் ஸ்டாலின். இன்றைக்கு அவர் எடுத்த முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாசிசம்னு சொன்னீங்க, இன்னும் பாதி பேருக்கு இங்கே திராவிடம் என்னன்னு தெரியாது, பாசிசம் என்னன்னு தெரியாது. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம்? பாசிசம் என்பது, பாசிஸ்ங்கிறதே ஒரு தடி. எப்படி பெரியார் கையில் இருக்கக்கூடிய தடி மாதிரி? அது மாதிரி இல்லை. அந்த தடியை அன்னைக்கு ஹிட்லர் வச்சிருந்தார். ஹிட்லர் ஒரு பாசிஸ்ட். அவன்தான் ஆஷன் வைசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் லட்சக்கணக்கான யூதர்களை ஆஷன் வைசியம் என்கிற சிறைச்சாலையில் விஷவாயு கொடுத்து கொன்ற கொடூரன். அவன் ஜனநாயகத்தை மதிக்கலை, பாசிஸ்டாக இருந்தார். அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்வதற்கு அவர் ஒரு ஆளை வச்சிருந்தார், அவருக்கு பேர் கோயபல்ஸ். இங்கே என்ன அதிசயம்னா, கோயபல்ஸ் வேடத்தையும் ஹிட்லர் வேடத்தையும் நரேந்திர மோடியை ஏற்றார். நான் நல்லவன் என்று அவரே சொல்லிக் கொண்டார். நீ பொல்லாதவன் என்பதை இந்த நாட்டில் சொல்றதுக்கான துணிச்சல் யாருக்கும் இல்லை. அதை துணிந்தார் ஒருவர், அவருக்கு பேர் நரேந்திர தபோல்கர். அவரை சுட்டு கொண்டார்கள். அப்படி சொன்னார் ஒருவர், கோவிந்த பன்சாரி, அவரை கொன்றார்கள். அப்படி சொன்னார் ஒருவர், ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கல்ஃப்ருக்கு, அவரை கொன்றார்கள். அப்படி சொன்னார் ஒருவர், தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சிகள் தடை செய்யப்பட்ட மாதுருபாகன் என்கிற புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு கவசம் தந்த பெருமாட்டி, இணையற்ற எழுத்தாளர் கௌரி லங்கேஷ், அவரை அவருடைய வீட்டு முற்றத்திலே சுட்டுக் கொண்டார்கள். ஊப்பா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு
மலையின் மடியில் தொழுநோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு தொண்டூழியம் செய்ய ஒருவர் புறப்பட்டு போனார். தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவருக்கு பேர் ஸ்டேன்ஸ். ஊப்பா சட்டத்தில் 80 வயசு தாண்டினவரை கைது செய்கிறாங்க. அவர் கைது செய்யப்படுகிறார், கராக்கிரகத்தில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லை. பசிக்கிறது, சிறைச்சாலையில் உணவு கிடைக்கல. அவருக்கு பக்கவாதம் வந்துவிட்டது. சிறுநீர் பெய்கிறார், அகற்ற ஆள் இல்லை. மலம் பெய்கிறார், அப்புறப்படுத்த ஆள் இல்லை. ஒரு அரை டம்ளர் தண்ணீரை தன்னுடைய வலது கரத்தில் தாங்கி குடிக்கிற வலிமையை இழந்ததற்கு பிறகு அவருக்கு நாங்கள் பிணை தாருங்கள் என்று மனித உரிமையின் மீது ஆர்வமுள்ளவர்களெல்லாம் கேட்டோம். பிணை தரவில்லை. சிறைச்சாலைக்குள்ளேயே ஸ்டேன்ஸ் பாதிரியார் செத்தார். ஆகவே இந்த கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு யார் முன்வர முடியும் என்ற ஒரு கேள்வி இந்தியாவில் எழுந்த பொழுது இதை பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களே விரும்பினாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றிய தலைவன் ஸ்டாலின். அதனால 40க்கு 40. இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு 40க்கு 40. நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க பாஜக மேலே. ஆனால் தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை, எதிர்கட்சியை நோக்கிறதுக்கு 240 வாங்கியிருக்காங்க. இந்தியா கூட்டணி அத்தனை மாநில கட்சிகள் சேர்ந்து 234 தான். இது ஒரு சரியான ஒரு பலம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பெரிய பலம். இல்லை, இந்த கூட்டம் நல்லவர்கள் கூட்டமா இல்லை தங்கள் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு? யாருக்கு வழக்கு இருக்கு? இல்லை, இப்போ நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா செந்தில் பாலாஜி உள்ள போனாரு, அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போனாரு. எல்லாரும் வெளியே வருவாங்க. இல்லை, அதான் வழக்குகளுக்கு நம்மளே வழக்கு எடுத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க பயத்தில் தான் எல்லாம் கொண்டு சேர்ந்துருக்காங்களோ. நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி எதுக்கு வச்சிருக்க? செந்தில் பாலாஜி எதுக்கு வச்சிருக்க நீ? அதுக்கு இதுவா தண்டனை அவருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு வச்சிருக்க? நான் கேட்குற, தேர்தல் நடைமுறை தொடங்கியதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கைது செய்து சிறையில் வைக்கிறியே. தேர்தல் நடைமுறை தொடங்கியதற்கு பிறகு ஹேமந்த் சோரனை சிறையில் வைக்கிறியே. இது என்ன நியாயம் இது? நான் கேட்குற, 303 இடத்தில் 2019 வெற்றி பெற்ற நீ 450 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி இந்த நாட்டில் பறையடிச்சிங்களே. உங்களால் முடிஞ்சதா இன்னைக்கு? ஆகவே பிஜேபி கட்சியினுடைய கன்னத்தில் அறைந்திருக்கிறார்கள். பாசிசத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு மக்கள் அணியமாகிவிட்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமே, அந்த பயிலும் மகிழ்ச்சியாக இல்லையே? இந்த பயிலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்வராத நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்து இருக்கிறவங்கள் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரிலாம் இருக்க. இன்னைக்கு மோடியை முகத்தை பார்த்தீங்களா? நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். இல்லை, இந்த வெற்றின்றது அவருக்கு எதிராக எப்படி? நான் தான் கேட்குறேன். இத்தனை ஒரு படம் எடுத்துக்கிட்ட மூவி பார்க்கறனா கூட ஹீரோ தான் தனிச்சு வருவார், வில்லன்கள் தான் கூட்டமாக போவாங்க. அது மாதிரி தானே அவங்க அந்த கூட்டத்தை பார்க்குறாங்க, இந்தியா கூட்டணி அப்படின்ற கூட்டத்தை. யாரு அவங்க பாஜக தரப்புல இருந்து. பாஜக தரப்புல பார்த்தா எங்களுக்கு என்ன? இல்லை, இந்த கூட்டணி கொள்கைகள் ரீதியெல்லாம் கூடின ஒரு கூட்டம். கொள்கை ரீதியான கூட்டணி தாங்க. பாசிசத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இணைந்த கூட்டணி தான் இந்த கூட்டணி. நம்ம காவிரி தண்ணி கிடைச்சிருமா? அப்போ காவிரி தண்ணி கேட்கணும். இல்லை, இத்தனை நாள் கிடைக்காது, இந்த கூட்டணி மூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? கிடைக்க முயற்சி செய்யணும். அது ஒரு 2 மாநிலங்களுக்கான ஒரு தண்ணீர் தாவா. இல்லை, நமக்கு இந்த அரசியலே பார்த்தோம் நம்ம. அவங்க தரமாட்டோன்ற மாதிரி அங்கே அரசியல் பேசுனாங்க, இங்கே நம்ம வாங்கிறோம்னு அரசியல் பேசுறோம். இல்லை, யார் சொல்றதை மக்கள் நம்புவாங்க? நான் என்ன சொல்றேன், அதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையம் இதை விசாரித்து கொண்டிருக்கிறது. தரமாட்டம்னு அவங்க சொல்லுவதற்கு அவங்க கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். அதை பெற்றே தீர்வோம் என்று நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதில் வெற்றி பெறுவோம். அதில் முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடு விட்ட இந்த கொள்கை, இந்த கூட்டணி எப்படி நிற்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு கூட கூட்டணி வச்சா முரண்பாடு இருக்காதா? அது காவிரி தண்ணீர் இல்லை இங்கே பிரச்சனை. மிலேச்சத்தனமான பாசிசத்தை வீழ்த்துவதான் பிரச்சனை. அது வீழ்த்திட்டோம். இல்லை, இது ஒரு பக்கம் இருக்க. தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி, நல்லாட்சிக்கு கொடுத்த வெற்றின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த சதவீதம், ஓட்டு சதவீதம்ன்றது 33லேருந்து 26க்கு குறைஞ்சிருக்கு. இது என்ன காரணம்? எங்கே குறைஞ்சிருக்கு? திமுகனுடைய ஓட்டு சதவீதம் எப்படி 33லேருந்து 26? ஆமாய்யா, அதாவது பார்த்தீங்கன்னா 33 தனியா திமுகவுக்கு மட்டுமே 33 இருந்துச்சு 2019. இந்த முறை 2024 26 புள்ளி சம்திங் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்கு வாக்கு. குறைதற்கு காரணம் என்ன? நல்லது செஞ்சா ஏறணும்ல வாக்கு. 33%லிருந்து 26% குறைந்திருக்குன்னா நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறு. கேட்டிங்களா? ஒரு சசிகாந்த் செந்தில்
ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாருல 5,47,000 ரூபாய். அது எங்கள் கணக்கில் வர வேண்டியது. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை இந்த நாட்டில் மிக பக்குவமாக நடத்தி அவர்களுடைய வெற்றிக்கு எல்லா விதமான உதவிகளையும் மனப்பூர்வமாக செய்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்கள் கணக்கு எங்கள் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை மட்டும் வைத்தல்ல, கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை வைத்து கணக்கிட வேண்டும். இப்படி கணக்கு போடுற இது கணக்கு கிடையாது. இல்லை, கணக்கு போட கூட்டணி கட்சின்னு வச்சாலும் குறைஞ்சிருக்குல்ல, போன தடவை இந்த தடவை குறைஞ்சிருக்குல்ல, கூட்டணி வச்சு பார்க்காலுமே குறைஞ்சிருக்கு. இல்லைங்க, அணி மூன்றாயிற்று. அதனால் சரி சார், இப்போ கோயம்புத்தூர் தான் ஒரு ஸ்டார் கேம்பெயினை பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. அங்கே அண்ணாமலை தோல்வி அடைந்தார். அவர் அந்த தோல்வி அடைந்தது அவர் இந்த கட்சி தலைவரை பொறுப்பேற்றார்ல, எங்கள் பாஜகவுக்கு மாநில கட்சி தலைவரை பொறுப்பேற்று பல செயல்பாடுகளில் ஈடுபட்டார். அந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருங்க? அண்ணாமலையுடைய செயல்பாடு. விளம்பர பிரியன் அவர் மட்டும்தானா? அவர் முதல் பரிசு அவருக்கு. அப்போ நம்பர் 2 யாரு கொடுப்பீங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை, நம்ம திமுக தலைவர் அவர்களுமே பல விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கு. விளம்பரம் செய்யத்தான் செய்யணும். விளம்பரம் தானே அரசியல் செய்ய முடியும். ஆமாம், அதில் ஒன்றும் தவறு இல்லையே. மலர்களை காட்டி மரங்கள் விளம்பரம் செய்கின்றன, நட்சத்திரங்களை காட்டி வானம் விளம்பரம் செய்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் விளம்பரம் செய்வது அவசியம். ஆனால் அதுக்காகவே தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் செலவழிக்கிறவர் அண்ணாமலை. இல்லை, அந்த விளம்பரத்தின் மூலமாக மட்டும்தான் அவர் பிரபலம் ஆயிட்டாருன்னு சொல்கிறீங்களா? அவர் பிரபலமானதாக நான் கருதலையே. இல்லை சார், நமக்கே தெரியும் பாஜக ஒரு நேரத்தில் நோட்டாவோடு ஒப்பிட்டுப்பட்டு வந்தோம். ஆனால் இப்போ 11% ஓட்டும் வாங்கியிருக்கு தமிழகத்தில். அதில் இவருக்கு இடம் பங்கு இருக்கா? யாருக்கு? பாரிவேந்தருக்கு. இல்லை, பாஜக மட்டும் தனித்து சொல்கிறேன் நான். மொத்தமாக 18% வாங்கியிருக்காங்க அந்த கூட்டணி. பாஜக மட்டும் 11% வாங்கியிருக்கு. இது ஒரு முன்னேற்றம் தானே அந்த கட்சிக்கு தமிழகத்தில். கால் ஊண்டிடுச்சுன்னு தானே சொல்லணும். நம்ம கால் ஊன்றுவதற்கு முயற்சிக்கிறது, கால் ஊண்ட அனுமதிக்க மாட்டோம். அனுமதி கிடையாது. இங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு? அது திராவிடத்தை எதிர்க்கிறதா காரணம்? திராவிடத்தை எதிர்க்கிறது இல்லை, மனிதநேயம் இல்லாதவர்கள், வெறுப்பரசியலை முன்வைப்பவர்கள், அதை தாண்டி சமூக நீதிக்கு சபக்குழி தோண்டுகிறவர்கள். அதனால் அவங்க எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற அனுமதிக்க கூடாது. அந்த போரை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். அதுக்கு திமுக அதிமுக சேருவதாக இருந்தாலும் சேர்ந்துக்குவீங்க கடைசியில்? அந்த மாதிரி கூட இருக்கலாம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர கூட வாய்ப்பு இருக்கு. பாஜக வரக்கூடாது அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா? பாஜக வரக்கூடாது. அதான் கேட்குறேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா அது எப்படி ஒன்று சேர முடியும்? இல்லை, இப்போ கோயம்புத்தூர் அப்படி நடந்திருக்கதா சொல்றாங்களே, அண்ணாமலையை வீழ்த்துவதற்காகவே திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி இருந்திருக்காங்க, அதனாலதான் ஓட்டுகள் அதிமுகவில் இருந்து அங்கே போயிருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டு வருது. அது நல்லது தானே? அப்போ ஒரு கூட்டணி இருந்திருக்கு தானே, அவரை வீழ்த்துறது அப்படின்றது ஒரு கொள்கை. அவரை வீழ்த்ததில்ல, பிஜேபி கட்சியை வீழ்த்தணும். வீழ்த்துகிற போரில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். சார், அதே மாதிரி நீங்கள் ஒரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படத்தில் நடிச்சிங்க. அதில் நல்ல ஒரு வசனம் பேசியிருப்பீங்க, இந்த பணம் இருக்கவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு. அது இந்த காலத்து நம்ம தமிழக அரசியலில் இருக்கா? இன்னைக்கும் இருக்கு. அந்த அதிகாரிகளே நீங்கள் அந்த படத்தை விலை கொடுத்து வாங்க, அது மாதிரி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் 2026க்கு 2026லையும் இந்த வெற்றியின் வெளிச்சத்தில் இன்னும் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வென்று இப்போது பெற்ற வெற்றியை விட இமாலய வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் பெறுவார். இல்லை, இந்த 2026ல் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் அதில் உதயநிதி அவர் ஒருவேளை அடுத்து முதலமைச்சராக வந்தா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? உதயநிதிங்கிறதில்ல, திமுக சார்பில் யார் வந்தாலும் வரவேற்க வேண்டும். இல்லை, அது அதிகமாக பேசுறதுனால குடும்ப ஆட்சி அப்படின்ற ஒரு போர்வையிலே இருக்கே திமுக, அதுலேருந்து எப்போ வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்னும் அந்த குடும்ப ஆட்சின்ற போர்வையிலே ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அடுத்து கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், அடுத்து உதயநிதி அவர்கள் வரைக்கும் போயிட்டே இருக்குது. இந்த போர்வை எப்போது அதுலேருந்து வெளியே வருவாங்க? அந்த போர்வையிலேருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் வந்தால் வரணும், வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லையே. அண்ணன் ஸ்டாலினுடைய சுமையை உதயநிதி பகிர்ந்து கொள்கிறார். இல்லை, இது இப்படியே தொடர்ந்தால் மற்ற மூத்த நிர்வாகிகள் மூத்த நிர்வாகி துரைமுருகன் அவருக்கு மகன் எம்பி ஆகிட்டாரு. இல்லை, கடைசி வரைக்கும் தளபதி ரேஞ்சில் தான் இருக்க. தலைவர் பதவிக்கு யாரும் வந்துடக்கூடாதா? யார் வேணாலும் வரலாமே. அதான் கேட்குறோம். அண்ணா அறிவாலயத்தில் அறிவாலயம் பொதுக்குழு கூடுகிற திமுக பொதுக்குழு கூடும் பொழுது தகுதி உள்ளவர்கள் போட்டியிடலாம். போட்டியிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. இல்லை, போட்டியிட்டாலும் வெற்றி கடைசியில் யார் பக்கம் போகும்னு தெரியும். அது அவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்கணும். அப்போ குடும்ப ஆட்சின்றதுல தவறு இல்லை, சொல்கிறதுல தவறு இல்லை. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று, இந்த தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் இங்கே தமிழகத்தில் மலருவதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ் புதல்வனா நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசுகிறதே தமிழ் தேசியம்தான். இல்லை, அரசியலில்
அரசியலையும் நான் பேசுறது தமிழ் தேசியம்தான். ம் என்ன மாதிரி தமிழ் தேசியம் பேசுறேன்னு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ம் இன்னும் நான் தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்கேன். அதற்கு ஒரு திமுக என்கிற வடிவத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். ம் நான் திமுக மடியிலையும் அதுதான் சொல்றேன். அதனால தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் வேற இல்லை, ம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சீமான் அவர்கள் வேற என்ன சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு? சீமானுக்கு விவரம் இல்லை இல்லை. ம் விவரம் இல்லாதவர் 8% பெற்று அங்கே அங்கீகாரம் 8% பெற்றவங்க ஒன்று அவன் அறிவாளின்னு ஆயிடுவானா? இல்லை, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அறிவாளி நினச்சி தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அறிவாளின்னு நினைச்சு ஓட்டு போட்டானாங்கிறது ரெண்டாவது. ம் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான். திராவிடமும் தமிழும் ஒன்று தான். ஒன்று தான். ம் இல்லை, இதில் சீமானுடைய கொள்கை ஏன் திராவிடத்தை அவர் மறுக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அவர் வந்து யாருக்காகவோ பேசுகிறவர், ம் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறவர். இல்லை, அவரோட அந்த தனியாக நிற்கிறோம் அந்த கொள்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும்? ஒரு நாளும் கை கொடுக்காது. ம் கூட்டணி அமைத்தால் கை கொடுத்துருமோ? யாரு கூட? அதிமுக கூடவோ, அடுத்து விஜய் அவர்கள் வர்றார், அவர் கூடவோ கூட்டணி அவர் கூட வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் கூட ஆமா. அப்படி கை ஒருவேளை அப்படி சொல்லியிருக்காரு. இல்லை அப்போ கூட்டணி கை கொடுத்துரும்ல, அவர் கை கொடுத்து இந்த தமிழ் தேசியம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, தனியாக திராவிடம் இல்லா தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட்டணி பேசிகிட்டு இருந்தோம். இந்தியா கூட்டணி இதே கட்டமைப்போட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து காலம் நகர நகர செங்கல்கள் போல பிரிய வாய்ப்பு இருக்கா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள மாநிலங்களில்? பாசிசத்தை வீழ்த்துகிறவரை ம் இந்த கூட்டணி இன்னும் விரியும், விசாலமாகும், விரிவானத்தை போல வளரும். இல்லை அது வளரும், ரைட்டு. மாநிலங்களில் சொல்கிறேன், இப்போ காங்கிரஸும் திமுகவுமே இருக்க இங்கே கூட்டணியாக இருக்காங்க, மற்ற மாநிலங்களில் எதிர் அணியில் இருப்பாங்கல்ல, அங்கே பிரிவினை ஏற்பட்டுரும்ல, அப்போ உடைய ஆரம்பிக்கும்ல, அதுக்கு வெயிட் பண்ணுவாங்களோ பாஜக? அதுக்கு ராகுல் அனுமதிக்க மாட்டார். ராகுலை மாதிரி ஒரு இந்திய அரசியலில் ஒரு சிறந்த தலைவர் யாரும் கிடையாது. ஒற்றுமையோட பயணிச்சிருவாங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல வேட்பாளரை இழந்துட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நல்ல வேட்பாளர் தானே அவங்க? யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். யார் சொன்னா? அவங்களே சொல்லியிருக்காங்க. நல்ல வேட்பாளர்னு அவங்களே சொல்லிக்கிறதா? 2 மாநிலத்தினுடைய ஆளுநர் பதவியை உதறி எரிஞ்சிட்டு தென் சென்னையில் வேட்பாளராக நின்னீங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில். அப்படி இல்லை, 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருப்பதை விட ஒரு வேட்பாளராக நிற்பது லாபம்னு கணக்கிட்டாங்க. திமுகவிலே அதே நோக்கத்தில் தான் நின்றுப்பாங்களா? அவங்களத்தான் சொல்கிறேன். இல்லை, இவங்க அந்த நோக்கத்துக்காக வந்தாங்கன்னா எதிராக இருக்கக்கூடிய திமுக தமிழச்சி தங்கப்பட்டின அவர்களும் அந்த நோக்கத்துக்காக நின்றுப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லையே, அவங்க வந்து திமுகவில் மெரிட் கேண்டிடேட்டுங்க அவங்க. இல்லை, அவங்க வர நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யற நோக்கத்தானே வந்திருப்பாங்க. ஆமாம், இப்போ இவங்களும் அதே நோக்கத்தானே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நல்லதே செய்ய மாட்டாங்களே. பாண்டிச்சேரியில் ஏதாவது நல்லது செய்தாங்களா? நம்ம தான் கவர்னர் ஆட்டுக்கு எதிர்க்கு தாடின்ற மாதிரி கவர்னர் பதவி பாண்டிச்சேரியில் செய்தாங்களான்னு? லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் அதிகம் இங்கே இருக்கிற ஆளுநரை விட. ஏதாவது செய்தீங்களா நீங்கள்? ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்றீங்களா? இங்கே வந்து அதுவும் விளம்பரம் தான். விளம்பரம் மட்டும்தான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.